இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான டித்வா புயல் தற்போது திரிகோணமலைக்கு தெற்கே தென்மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு தெற்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தெற்கே தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக வடக்கு திசையில் நகர்ந்து வரும் டித்வா புயல் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவல் காரணமா சற்றே மேகங்கள் வலுவிழந்திருக்குன்னு குறிப்பிடலாம். இந்த புயல் தொடர்ச்சியா நகர்ந்து நாளை நவம்பர் 29ஆம் தேதி காலை பகல் நேரத்தில் டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளை வந்தடையும் எதிர்பார்க்கப்படுது. முழுமையாக கடல் பகுதியை வந்தடைந்த பின்பு இந்த புயல் படிப்படியாக மேலும் தான் இழந்த சக்திகளை வலுப்பெற்று மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது புயலாகவே மேலும் வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தற்போது புயலின் மையத்தை நோக்கி 63 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்துட்டு இருக்கு. நாளை அந்த காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் தாக்கத்தினால இன்றைய தினமே தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு. குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமா இன்று நவம்பர் 28ஆம் தேதி இரவு முதல் மழையின் தாக்கம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக நவம்பர் 28ஆம் தேதி இரவு தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி காலை வரையிலான 36 மணி நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கடலோர பகுதிகளான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தின் கடலோரத்தில் அதீத கனமழையும், நாளை இந்த புயல் டெல்டா கடற்கரை அருகே அமைந்து மிக மெதுவாக நகரும் போது குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி குறிப்பா புயல் கடலில் இருந்தாலும் புயலின் முன்பகுதி, அதாவது மேற்கு பகுதி காவிரி டெல்டா மாவட்டங்கள் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா நாளைய தினம் நவம்பர் 29ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல சற்றே கூடுதல் மழைக்கும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் அச்சம்பட தேவையில்லை. அதே சமயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இது டெல்டா கடற்கரை அருகே சில மணி நேரங்கள் மிக மெதுவாக நகர்ந்து கடல்லையே நின்று பிறகு மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக நவம்பர் 29ஆம் தேதி பிற்பகல் முதல் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா வடகடலோர மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 29ஆம் தேதி இரவு தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி பயணித்து சென்னை மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னைக்கு அருகே வரும்போது மீண்டும் இந்த புயலின் வேகம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.